ஆடிட்டரி ஹாலுசினேஷன் வந்து யாரோ நம்ம கிட்ட பேசுற மாதிரி நம்ம கிட்ட கேட்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு டேஞ்சரஸான சிம்டம் அப்படின்றத சொல்றீங்க. எப்படி மேம் ஆஸ் பேரண்ட்ஸா குழந்தைங்களுக்கு வந்து இது இது நல்லது இது கெட்டதுன்னு எப்படி இந்த விஷயத்துல கண்டுபிடிக்க முடியும்? ஓகே, வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலி அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் குழந்தைங்க வந்து தானாக விளாடுறது, தானாக பேசிக்கிறது, இட் இஸ் வெரி காமன். அது டேஞ்சரஸ் கிடையவே கிடையாது. ஸோ பேரண்ட்ஸ் அதை வந்து பயப்படவே தேவையில்லை. பட் ஒரு குழந்தை வந்துட்டு அது ஒரு பயத்தோட வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, என் காதில் ஏதோ யாரோ என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்குது, என்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க, அண்ட் என்ன அது அவங்க வந்து மிஸ்கைட் பண்ணுறாங்க, எனக்கு தப்பான விஷயங்களை சொல்கிறாங்க, எனக்கு தப்பான டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது குழந்தை ஸ்டோரி சொல்கிறதாவும் இருக்கலாம், இல்லை நிஜமாக நடக்கிறதாவும் இருக்கலாம். பட் பேரண்ட்ஸ் ஹேஸ் டு சிட் அண்ட் வேலிடேட் த சிச்சுவேஷன். அந்த வாய்ஸை வேலிடேட். இப்போ எனக்கு வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சும்மா ஒரு குழந்தை வந்து அம்மா என்கிட்ட யாரோ பேசுகிறாங்க, இப்போ ஒரு ஒரு சைல்டு வந்துட்டு ஒரு டாயோட XYZ எது வேணாலும் பேர் இருக்கட்டும், ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு டாயோட விளாண்டே இருக்காங்க. அந்த டாய்க்கு வந்து எக்ஸ் நேம் கொடுத்துருக்குறாங்கன்னா, எக்ஸ் வந்து என்கிட்ட காதில் பேசிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து மேபி அது ஒரு கேம் பிளேயாக கூட வந்து இருக்கலாம். அப்போ அந்த வாய்ஸுக்கான வேலிடேஷன் கொடுக்கக்கூடாது. ஆனால் அது என்ன எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் அந்த வாய்ஸ் கேட்குது பண்ணுது. இப்போ விளையாடும் போது அது கேட்குதுன்னா இட் இஸ் நார்மல். ஓகே. ஆனால் சும்மா உட்காந்துருக்கும் போது, படிக்கும் போது, தூங்கும்போது, வெளியில தனியா நடந்து போகும்போது, லோன்லினஸ்ஸா இருக்கும்போது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த வாய்ஸ் கேட்குதுன்னா, அது என்ன ஏதுன்னு பேரண்ட்ஸ் கண்டிப்பா அத பத்தி பேசணும்.